என் பெயர் பிரியா. எனக்கு 17 வயதும், எனது அக்காவுக்கு 20 வயதும் ஆகிறது. அக்காவுக்கு 2 ஆண்டுகளாக மாப்பிள்ளை பார்த்துக் கொண்டு இருந்தோம். சரியான வரன் கிடைக்கவில்லை. அதன் பிறகு என் அப்பாவின் தூரத்து சொந்தத்தில் மாப்பிள்ளை இருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டாருக்கு தொடர்பு கொண்டு பேசியதில் அவர்கள், நீங்கள் பேசியதில் சந்தோஷம். நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். நாங்களும் சரி என்று சொன்னோம். அதன் பிறகு அவர்கள் கூறியவாறு ஒரு நல்ல நாள் பார்த்து அவர்களை அழைத்தோம். அவ்வாறே அவர்களும் வந்தார்கள். அவர்கள் வந்ததில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அந்த குடும்பத்தை பற்றி நாங்களும் விசாரித்தோம். விசாரித்த வகையில் நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தை பற்றி அக்காவிடம் கூறினேன். அனைவரும் நல்லவர்கள், பண்பானவர்கள் என்ற வகையில் பிடித்திருந்தது. அவர்களுக்கு ஒரே பிள்ளைதான். பெரும் பணக்காரராகவும் இருக்கின்றார்கள். சொந்தமாக வீடு, வீட்டு வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள், சொந்தமான தேயிலை தோட்டம் மற்றும் தொழிற்சாலைகள் அனைத்தும் மாப்பிள்ளை கவனித்துக் கொள்கிறார் என்று சொன்னார்கள். அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் மேற்கொண்டு படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தில் நினைத்திருந்தேன். அப்பொழுது நாங்கள் மாப்பிள்ளையை பார்த்தோம். என் அக்கா என்னிடம் கூறினாள், உனக்கு பிடித்திருந்தால் ஓகே, எனக்கு பிடிக்கும் என்று அவள் வெட்கத்தில் கூறினாள். அவள் மாப்பிள்ளையை என்னை பார்க்கச் சொன்னாள். நானும் மாப்பிள்ளையை பார்த்து மிகவும் அழகாக இருக்கிறார் என்று என் அக்காவிடம் கூறினேன். அதன் பிறகு என் அக்காவிடம் விளையாட்டாக, நானும் உன்னுடன் தங்கிக் கொள்கிறேன். நீ அத்தானிடம் சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. நானும் வேலை பார்த்து கொண்டு சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னேன். உடனே அக்கா சிரித்து கொண்டு, முதலில் திருமணம் முடியட்டும், அதன் பின்பு பார்த்து கொள்ளலாம். அதுக்குள்ள உனக்கு சம்பாதிக்கும் எண்ணம் வந்து விட்டதா? பொறுமையாக இருடி என்று என் அக்கா என்னிடம் கூறினாள். நானும் சிரித்து கொண்டே சரி சரி என்று சொன்னேன். அதன் பிறகு மாப்பிள்ளை வீட்டார்கள், நாங்கள் பெண் வீட்டார் பத்திரிகைகள் அடித்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம், நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க என்று சொல்லி வீட்டுக்கு சென்று விட்டார்கள். சென்ற பின்பு அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களிடம் நல்ல நாளும் கூறினார்கள். என் அப்பாவும் சரி என்று சொன்னார்கள். அதன் பிறகு என் அக்காவிடம், என் அப்பா அம்மா மாப்பிள்ளை உனக்கு பிடித்திருக்கிறதா, திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டார்கள். எனது அக்காவும் சரி என்று சொன்னாள். மாப்பிள்ளை வீட்டார்கள் கேட்பது போல் வரதட்சணை பணமாகவும் நகைகளும் அதற்குள்ள செலவுகளும் கணக்கு பார்த்து வேலைகளை மும்மரமாக செய்து கொண்டிருந்தார்கள். என் அப்பா அம்மா திருமண நாளும் மிக விரைவாக வந்தது. என் அக்கா திருமண நாளை எண்ணிக்கொண்டிருந்தாள். எண்ணிக்கொண்டு இருந்த நேரத்தில் அவள் என் வருங்கால மாப்பிள்ளையிடம் தொலைபேசியில் பேச வேண்டும் என்று நினைத்தாள். அதை என்னிடம் கூறினாள். நானும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் மாப்பிள்ளை நம்பர் வேண்டும் என்று சொல்லி தொலைபேசி எண்ணை வாங்கி என் அக்காவிடம் கொடுத்தேன். என் அக்கா தயக்கத்தில் வாங்கி, பேசுவோமா வேண்டாமா என்ற எண்ணத்தில் வாங்கினாள். அவள் வெக்கத்தை பார்த்தவாறு, என்ன வெக்கமா? ஆ ஆ என்று கேட்டேன். உடனே அக்கா போடின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாள். அதை ரசித்ததோடு சிரித்து கொண்டு, நல்லபடியாக இந்த திருமணம் நடந்திட வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அக்கா அத்தான் உடன் பேசியதில் எனக்கு அவரை சீக்கிரம் கல்யாணம் செய்ய என் மனம் நினைக்கிறது என்று புலம்பிக் கொண்டு இருந்தாள். நானும் விரைவில் நடக்கும் என்று சொன்னேன். அந்த நாளும் வந்தது. வந்தது மட்டுமின்றி ஒரு புதிய பிரச்சனையும் வந்தது. அது என்ன என்றால், திருமணத்துக்கு ஒரு நாள் முன்பு திருமண மண்டபத்திற்கு மாப்பிள்ளை வீட்டார்கள் மற்றும் பெண் வீட்டார்கள் நாங்கள் அனைவரும் வந்திருந்தோம். அங்கு அத்தான் ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் பேசிக்கொள்வது எனக்கு கேட்கவில்லை. உடனே நான் மறைவான இடத்தில் நின்று கொண்டு அதை
கேட்கத் தொடங்கினேன். அப்போது என் அத்தான் பக்கத்தில் இருந்த அந்த பெண், நான் உங்களை விரும்புகிறேன். நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன். நான் இதை உங்களிடம் பலமுறை சொல்லியும் நீங்கள் ஏன் என்னை விரும்பவில்லை? ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? நான் உங்கள் தொழிற்சாலையில் பணிபுரிவதால் என்னை பிடிக்கவில்லையா? அல்லது நான் ஏழை பெண் என்பதால் என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அழகு இல்லையா? எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். உடனே என் அத்தான், அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீ என்னிடம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி திருமணம் செய்து கொள்வது? அப்படியே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்குள் இல்லை. நீ எதுவும் கற்பனை செய்து கொள்ளாதே. நான் உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அது மட்டுமின்றி என் அத்தான், நான் ஒரு பெண்ணை எனக்கு பேசி முடித்து இருக்கிறார்களா? அவளே விடிந்தால் நான் அவளை கல்யாணம் காலை செய்து கொள்ள போறேன். அப்படி இருக்கும் நிலையில் இதை என்னிடம் சொல்கிறாயே, இது உன் மனம் உன்னை வெறுத்ததில்லையா? இங்கிருந்து உடனே கிளம்பு என்று என் அத்தான் சொன்னார் கோபத்துடன். அதற்கு அந்த பெண், இந்த மண்டபம் திருமணம் எப்படி நடக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லி வேகமாக சென்றாள். அதற்குத்தான் உன்னை போல் நான் பல பேரை பார்த்திருக்கிறேன் என்று சொல்லியவாறு அவர் ரூமுக்கு சென்றார். நானும் அவரை பின்தொடர்ந்தேன். அப்போது அந்த ரூமில் காத்திருந்த அவர்கள் நண்பர்கள், என்ன மாப்பிள்ளை, எங்களை மறந்து விட்டாயா? இன்னைக்கு பார்ட்டி தருகிறேன் என்று சொன்னாயே, என்ன மறந்து விட்டாயா? ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நானும் அதை சிரித்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு மறு யோசனை வந்தது. இந்த பெண் கோபமாக சொல்லி சென்றாலே, திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை செய்வாளோ என்று என் மனம் உருகியது. ஆகையால் நான் மாப்பிள்ளை ரூம் பக்கத்திலேயே காத்திருந்தேன். என்ன நடக்கிறது என்று மாப்பிள்ளை நண்பர்கள் அதிகமான மது அருந்தினால் ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டு இருந்தார்கள். மட்டுமின்றி அவர்கள் ஒருவராக வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் உறங்கவும் விட்டார்கள். அதை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது என் அத்தானை மறு ரூமில் படுக்க வைக்கலாம் என்று என் மனம் சொல்லியது. அதன்படி அத்தானை தோளில் சாய்ந்தவாறு பக்கத்தில் இருந்த ரூமுக்கு அழைத்துச் சென்றேன். அழைத்துச் செல்லும் பொழுது அவர் என் மீது வாந்தி எடுத்து விட்டார். அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவரை படுக்க அறையில் அமர வைத்து அவர் மேலாடையை கழட்டி நான் பக்கத்தில் இருந்த வாஷ்பேசனில் அவர் முகத்தை கழுவி மற்றும் கைக்குட்டையில் தண்ணீரில் நினைத்து அவர் மீது துடைத்து அவரே சற்று அமர வைத்து விட்டு என் ஆடையை சுத்தம் செய்து தொடங்கினேன். நான் என் அத்தான் உறங்குகிறார் என்ற நினைப்பில் மேலாடையை ஒன்றொன்றாக கழட்டி சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். நான் சற்றும் எதிர்பாராத வகையில் அவர் உறங்காமல் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். நான் அதை கவனித்தவாறு, என்ன தூக்கம் வரவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர் சிரித்து கொண்டே, இல்லை, நான் உன்னை மிகவும் சிரமப்படுத்தி விட்டேன் என்று கூறினார். அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் அந்த பக்கம் திரும்பி உட்காருங்கள் என்று சொன்னேன். ஏன், நான் பார்க்க கூடாதா என்று சிரித்தார். என்ன இப்படி கேட்கிறீர்கள்? என் அக்கா தான் உங்களுக்கு. நான் இல்லை என்று சொன்னேன். அது நாளைதான் உன் அக்கா என்று ஆரம்பித்தார். நான் உடனே இல்லை இல்லை, நான் இங்கிருந்து உடனே கிளம்புகிறேன் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்து, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ மட்டும் என் மனைவியாக இருந்திருந்தால் உன்னை நான் என்னென்ன செய்திருப்பேன் என்று தெரியுமா என்று அப்படி இப்படி என்று பயங்கரமாக பேசினார். அதை கேட்கும் பொழுது என் உள் உணர்வு மலர்ந்தது. என்னை அறியாமல் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று என் மனம் துடித்தது. நான் சற்று எதிர்பார்க்காமல் அந்த மயக்கத்தில் மயங்கி விழுந்து விட்டேன். விழுந்தது அறையில் அல்ல, படுக்கை அறையில். அதை லாபகமாக பயன்படுத்தி கொண்டார் என் அத்தான். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் ரசித்தவாறு மயங்கியது போல் ரசித்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் இந்த அனுபவம் மிக சந்தோஷத்தை கொடுத்தது. என்
உள்மனம் மிக நீண்ட நேரம் இப்படியே இருக்க வேண்டும் என்று துடித்தது. நான் என் தொலைபேசியில் என் அக்கா திருமணத்திற்கு காலை 4 மணிக்கு அலாரம் வைத்திருந்தேன். அந்த அலாரம் அடித்தது. நான் உடனே விழித்துக் கொண்டு, என்ன அத்தானிடம் சொல்லிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பினேன். அவரும் என் கையை பிடித்து மீண்டும் என்னை தூண்டினார். நான் கையை உதறிவிட்டு, நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டேன். என் ரூமுக்கு சென்று அங்கு நான் துணிகளை மாற்றிவிட்டு காஃபி எடுத்துக்கொண்டு என் அத்தாவின் ரூமுக்கு சென்றேன். அங்கு அவரும் குளித்துவிட்டு புது மாப்பிள்ளை துணிகளை போட்டுக்கொண்டு இருந்தார். அதை பார்த்துவிட்டு ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். என் மனம் சொல்லியது, இது உன் அக்கா வீட்டுக்காரராக போகிறார், அதை அனைத்தையும் மறந்துவிடு என்று என் மனம் சொல்லியது. உடனே, அத்தான் காஃபி சாப்பிடுங்கள், நான் வருகிறேன் என்று அந்த டேபிள் மேல் வைத்துவிட்டு உடனே கிளம்பிவிட்டேன். அந்த இடத்தை விட்டு சென்ற பின்பு என் அக்கா ரூமுக்கு சென்றேன். அங்கு என் அக்காவை அலங்காரத்தை விட்டு மணமேடைக்கு அழைத்துச் சென்றேன். அங்கு என் அக்காவை அமர்த்திவிட்டு என் அக்கா பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது மிரண்டு சென்ற அந்த பெண்ணும் அமர்ந்திருந்தாள், எதிர் வரிசையில் முதலாளாக. அதை நான் பார்த்தவுடன் எனக்கு வேர்த்தது. ஏனென்றால் அங்கு அவள் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை செய்து விடுவாளா என்று நான் நினைத்தேன். ஆகையால் அவள் மீது என் கவனத்தை முழுவதும் வைத்திருந்தேன். அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்தது. என் அக்கா மிகவும் சந்தோஷத்தில் இருந்தாள். திருமணம் முடிந்தது. எங்கள் வீட்டுக்கு இருவரும் வந்தார்கள். அப்போது என் அத்தான் என் கையை பிடித்து, என்ன, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நான் பழசை எல்லாத்தையும் மறந்துவிட்டேன், நீங்கள் மறந்து விடுங்கள் என்று கூறினேன். சரி என்று அவர் சொன்னார். இதை பற்றி நானும் பேச மாட்டேன், நீயும் பேச மாட்டாய் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். உன் அக்கா என் மீது மிகவும் பாசம் வைத்திருக்கிறாள். அவள் எனக்கு வேண்டும். ஆகையால் உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று மிக பரிவோடு கூறினார். நானும் சரி என்று சொன்னேன். என் அக்கா வாழ்க்கை மிக சிறப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. இதை நான் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை, உங்களைத் தவிர. சரி, மீண்டும் நல்ல கதையில் சந்திப்போம். வணக்கம். இந்த உலகத்திலேயே உனக்கு மிகவும் முக்கியமானவன் நீதான். வணக்கம்.